ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி சூப்பரான முட்டை மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வைங்க. எண்ணெய் போட்டதும் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போடலாம். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணணும், குக் பண்ணணும். நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆனதும் எக்கை பாயில் பண்ணி இந்த மாதிரி பீஸாக அறுக்கணும். ஒரு எக்கை 4-5 பீஸாக அறுக்கணும். இந்த மாதிரி அறுத்து இதில் மிக்ஸ் பண்ணணும். இதில் போட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணணும். சைட்லேருந்து 4-5 பீஸாக வெட்டினா இந்த மாதிரி வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். உப்பு போட்டு இந்த முட்டைக்கும் வெங்காயத்துக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்க்கணும். அதிகமாக உப்பு போட்டால் நல்லா இருக்காது, அதனால் பார்த்து உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி தான் எங்கள் ஹைலைட்டு. சாம்பார் பொடி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சோண்டு போடுங்க. போட்டு இந்த வெங்காயத்தையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா உங்களுக்கு எப்படி வேணும், அதிகமாக வேணும்னா அதிகமாக போடுங்க, இல்லைன்னா எப்படி வேணும் அந்த மாதிரி போடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சு அந்த மசாலாவில் பிடிக்கிற வரைக்கும் வதக்குனிங்கன்னா டேஸ்டியான எக் மசாலா ரெடி. அட்டகாசமான எக் மசாலா ரெடி. சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.